அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலாக 3 முருகன் கோயில் பெங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான கோவில்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறது ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முகர் திருக்கோவில். இந்த கோவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி நகரில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம முதல்ல விநாயகர் பெருமானை பார்க்குறோம். இவருக்கு ஹேரம்ப கணபதி அப்படிங்கிற பெயர் இருக்குது. இந்த கோவில் மலைப்பாங்கான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இங்கே முருகருடைய சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்க. ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீட்ட பாரதி தீர்த்த சுவாமிகள் இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். நம்ம இங்கே விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு மலை மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா அரச மரத்துக்கு கீழே உள்ள நாகர்கள் பார்க்குறோம். இங்கே எல்லாருமே பூஜை பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே பக்கத்துலேயே புத்து வடிவலையுமே கோயில் அமைச்சிருக்காங்க. இங்கே சண்டிகேஸ்வரர், அம்பாள், அபித கொச்சலாம்பாள், ஸ்படிகலிங்கமான அருணாச்சலேஸ்வரர் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குகை கோவில் பார்ப்பதற்கு. கோயிலுடைய பிரம்மாண்டமான திரிசூலம் பார்க்குறோம். கீழே புத்து மாதிரி இருக்கிறதெல்லாம் சிவபெருமானுடைய கோயிலும் தனியாக அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்தது 6 முகங்கள் கொண்ட சண்முகருடைய பிரம்மாண்டமான 62 அடி உயரமான சிலை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே சுற்றிலுமே முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்கள் அமைச்சிருக்காங்க. அதற்கு மேலே எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. அதற்கு மேலே வேல் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும் இந்த சண்முகருடைய சிலை. இந்த கோவிலை ஒரு கோட்டை வடிவில் தான் அமைச்சிருக்காங்க. முருகருடைய விசேஷமான தினங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகான டெக்கரேஷன்ஸ் இந்த கோயிலில் பண்ணியிருப்பாங்க. கருவறையில் சண்முக பெருமான் வள்ளி தேவசேனாவோட காட்சி கொடுத்துட்ருக்கிற அற்புதமான காட்சியும் பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய கருவறையை சுற்றியே அறுபடை வீடுகளும் அதோடைய காட்சிகளோடு அமைச்சிருக்காங்க. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஹல்சூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். மலேசியாவில் அமைஞ்சிருக்கிற மாதிரியே முருகன் சிலையும் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய தெப்பக்குளமும் இருக்குது. இந்த கோவில்லையுமே நிறைய நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த கோவில் மைசூர் மகாராஜா அவர்களால் கட்டப்பட்ட கோவில். மைசூர் மகாராஜாவோட உறவினர் கண் பார்வை இழந்து கஷ்டப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு புற்று தான் அப்போ இருந்திருக்கு. அந்த புற்றை பார்த்து வேண்டிக்கிறார். கண் பார்வை திரும்பி கிடச்சா இங்கே பிரம்மாண்டமாக கோயில் கட்டுறேன்னு சொல்லி அதே மாதிரி அவருக்கு கண் பார்வை திரும்பி வரவும் அவர் இந்த கோயிலையும் கட்டி முடிக்கிறார். கண் பார்வை கோளாறுகள்லாம் சரியாக இங்கே இருக்கக்கூடிய முருகனை நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ரொம்ப அழகான கோபுரங்கள் பார்க்குறோம். இங்கே அழகாக முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுறோம். கீழே மகாவிஷ்ணுவும் அமைஞ்சிருக்கிறதுமே ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. இங்கே முருகப்பெருமான் திருத்தணியில் எப்படி அமைஞ்சிருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராம் ஆனந்த முருகனாகவே இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலே நாக தேவதைங்களுக்குன்னு தனி சிலைகள் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அஷ்டதிக் பாலகர்களும் இங்கே அமைஞ்சிருக்காங்க.
நம்ம அடுத்ததாக வந்து ஹல்சூர் முருகன் கோவிலிருந்து பசுவன்குடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ குமாரசுவாமி திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து ஹல்சூர் முருகன் கோயிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து ஒரு குன்றின் மேல் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து படி மேலே ஏறி தான் வந்து சாமியை வந்து வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தனியாக வந்து ரோடும் வந்து அமைச்சிருக்காங்க. நடக்க முடியாதவர்கள் வந்து 2 வீலரோ 4 வீலரோ யூஸ் பண்ணி மேலேயும் போய் சுவாமியை வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். ரொம்ப அதி அற்புதமான ஸ்ரீ குமாரசுவாமி திருக்கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கேயுமே வந்து மலையடிவாரத்திலே வந்து விநாயகர் பெருமானுக்கும் வந்து தனி சன்னதி வந்து இருக்குது. 400 வருடங்களுக்கு மேல் வந்து பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வந்து பெங்களூர்லேயே வந்து ரொம்ப பெரிய கோபுரத்தில் ஒன்றாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் முதல்ல வந்து நம்ம வந்து நவலோகங்களில் ஆன முருகப்பெருமானை தான் வந்து தரிசனம் பண்ணுகின்றோம். நம்ம வந்து அடுத்ததாக வந்து ஸ்ரீ மகா கணபதியை வந்து தரிசனம் பண்ணுகின்றோம். வெள்ளி கவசத்திலே வந்து ரொம்ப அழகாக வந்து மகா கணபதி வந்து காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் முருகப்பெருமான் வந்து ஸ்ரீ குமாரசுவாமியாக காட்சி கொடுக்கின்றார். இவருக்கு வந்து முன்னாடியே வந்து சிவலிங்கம் வந்து அமைஞ்சிருக்கிறதுமே வந்து ஒரு தனி சிறப்பாக இருக்குது. எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஜாஸ்தி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே சிவபெருமான் இருக்கிறதுனால நந்தியும் முருகப்பெருமான் இருக்கிறதுனால வந்து மயூர வாகனமுமே வந்து அமைச்சிருக்காங்க. ஒரே கருவறையிலேயே வந்து 2 சுவாமிகளும் 2 வாகனங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பிரசன்ன பார்வதிக்கும் வந்து இங்கே தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். தைப்பூசம் ஸ்பெஷலாக வந்து 3 முத்தான முருகன் கோவிலை வந்து தரிசனம் பண்ணினோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.